கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8 மற்றும் 9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியத்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனின் உண்மையான கட்டளைகளை தவிர்த்து மனித பாரம்பரிய கட்டளைகளையும் பாரம்பரிய கொள்கைகளையும் பின்பற்றும் மாயக்காரர்களை இயேசு கண்டிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு பதிலாக மனித கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீணான ஆராதனை என்றும் பாரம்பரியத்துக்காக தேவனின் கட்டளைகளை அவர்கள் புறக்கணிப்பதாக இயேசு கடுமையாக விமர்சிக்கிறார். இவ்வசனம் நமக்கு 3 முக்கிய காரணங்களை நமக்கு முன்வைக்கின்றன. முதலாவதாக, வீணான ஆராதனை. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி மக்கள் தங்கள் இதயம் தேவனை விட்டு விலகி இருக்கும் போது செய்யும் வெளிப்புற சடங்குகள் பயனற்றவை என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இரண்டாவதாக, பாரம்பரியம் வெஸ் கட்டளை. தேவன் கொடுத்த நேரடியான கட்டளைகளை, உதாரணமாக அன்பு மற்றும் நீதி, புறந்தள்ளிவிட்டு மனிதர்களாக உருவாக்கி கொண்ட சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். மூன்றாவதாக, கட்டளைகளை நிராகரித்தல். தங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக தேவனின் தெளிவான வார்த்தைகளை மிகவும் புத்திசாலித்தனமாக அல்லது தந்திரமாக புறக்கணிக்கிறார்கள் என்று பரிசேயர்களை குற்றம் சாட்டுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை கீழ்ப்படிவதை விட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆவிக்குரிய வாழ்வில் பயனற்றது. மத சடங்குகளை விட இதயத்தின் தூய்மையும் தேவனுடைய நேரடி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுமே மிகவும் முக்கியம். வெளிவேஷமான பக்தியை தவிர்த்து இதயபூர்வமான கீழ்ப்படுதலே தேவனுக்கு நாம் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.